பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கால்மி ஆமேன், என்னை நோக்கி நீ கூப்பிடு ஆமேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆமேன். வசனம் முழுமையாக சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததுமான உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் ஆமேன். பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறது ஒன்றுதான், ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. He will listen to our prayers. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறனால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவார் ஆமென். ஒரு பத்மே என்ற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து போனாராம். அந்த சத்தத்தை கேட்டு அவன் கேட்கத் தொடங்கினான், இந்த இடத்தில் யார் போனது என்று. மற்றவர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நடந்து போகிறார் என்று. அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி. அந்த சத்தத்தை உடனே ஆண்டவர் கேட்டு அவனை கொண்டு வர சொன்னார். அவனும் வந்து அவனுடைய குறைவை ஆண்டவர் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிட்டு பாருங்கள். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் வருவார், உங்களை எல்லாம் மாற்றுவார். இந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.